உங்கள் விஜய். முருகா, அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்காத, வலியை கொடுக்காத, அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு. ஓம் சரவண பவ. சுதா, சுதா, வாங்க. அம்மா தூங்குறாங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா. ரேஷன் கடையில இன்னைக்கு மண்ணெண்ணெய் ஊத்துறதா சொன்னாங்க. அதான் அம்மாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அம்மா வேண்டாங்க்கா, இனிமே நானே ரேஷன் கடைக்கு வரேன். வேட்டையா, நீயா சொல்ற? ரேஷன் கடைக்கு போறதெல்லாம் கௌரவ குறைச்சல்னு சொல்லுவேன். திருந்திட்டேங்க்கா. நம்ம வீட்டு வேலையை நம்மளே செய்யறது கௌரவ குறைச்சல்லாம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க போயிட்டே இருங்க, நான் கார்டும் கேனும் எடுத்துட்டு வரேன். சரிப்பா. வேட்டையா, மீனாட்சி, வேட்டையா, வேட்டையா, மீனாட்சி. தரை என்ன இவ்வளவு சுத்தமா இருக்கு? வீடெல்லாம் பெருக்கியாச்சு போல இருக்கே. வேட்டையா, வேட்டையா, துணியெல்லாம் யார் துவைச்சிருப்பாங்க? சமையல்லாம் கூட முடிச்சிருக்கே. வேட்டையா, மீனாட்சி, விளக்கும் ஏத்தி இருக்கு. ஒருவேளை மீனாட்சி எல்லாத்தையும் பண்ணிருப்பாளா? மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. அத்தை, அத்தை, எப்பத்த எந்திரிச்சிங்க? இப்பதாம்மா. நான் வந்து பார்த்தேன் அத்தை, நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் நான் எழுப்பல. வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிருக்கேன் மீனாட்சி. நீதான் எல்லா வேலையும் பாத்தியா? இல்லையா அத்தை, நான் இப்பதான் குளிச்சுட்டு வரேன். அதுவும் இல்லாம நீங்க தான் என்ன எந்த வேலையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல. அது எப்படி உங்ககிட்ட சொல்லாம இது எல்லாமே நான் செய்வேன்? அப்போ யார் இதெல்லாம் செஞ்சாங்க? துணி துவைச்சு, சமையல் பண்ணி, வீடு பெருக்கி தொடச்சு, சாமிக்கு விளக்கெல்லாம் கூட ஏத்திருக்காங்களே. யார் இதெல்லாம் பண்ணுது? வேற யாரு? நான் தான். வீட்டுல எம்பிட்டு வேலை என்ன மோகினி பிசாசா பண்ணோம்? நான் தான் பண்ணேன். நீ ஏன் பண்ண? இனிமே இப்படிதான். அப்படின்னா பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, சமையல், வீடு கூட்டுறதுன்னு எல்லாமே இனிமே என் டிபார்ட்மெண்ட் தான். அதான்டா ஏன்னு கேக்குறேன். மாற்றம் ஒன்றே மாறாதது சுதா. எத்தனை வருஷத்துக்கு தான் நீயே இந்த வேலையெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்ப? அதான் ஒரு மாற்றத்துக்காக இனி வீட்டு வேலையெல்லாம் நானே பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நான் என்னடா பண்றது? யூ ஒன்லி சூப்பர்வைசிங். நான் எப்படி வேலை செய்யறேன்னு பார்த்து எனக்கு மார்க் போடணும், அவ்வளவுதான் உன் வேலை.
ஏண்டா அப்படி? அப்படின்னா அப்படிதான். நோ கிராஸ் கொஸ்டின்ஸ். அம்மா, நீ எங்க போயிட்டு வர? பார்த்தா தெரில, ரேஷன் கடைக்கு தான் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வரேன். டேய், என்னடா இன்னைக்கு ஒரே இன்ப அதிர்ச்சியா தர? சந்தோஷத்துல நான் நெஞ்சு வெடிச்சு செத்துருவேன் போல் இருக்கே. பல்லு வலிக்கணியா இல்லையா நீ? இன்னும் இல்ல. அதான் இப்படி பேசுற. போய் பல்லு வலிக்கிட்டு வாயை கழுவு போ. மாமா கொடுங்க. நீ போயிட்டு சாமி கும்பிட்டு வா, எல்லாரும் காலை டிஃபன் முடிச்சிடலாம். சரிங்க மாமா. நீயும் தான் போமா. ம். போங்க. மா 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 என்னாச்சுமா? ஏன் பெருமன? என்னாச்சு? பொறை எரிச்சு இருமுன. அது கேண்ட இப்படி ஓடி வர? பொறதானே எரிச்சு, வேற ஒண்ணும் இல்லையே. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? காலையில இருந்து ஏன் இப்படி அமக்கலம் பண்ணிட்டு இருக்க? ஆமா, டாக்டர் இது வெறும் சாதாரண தலைவலின்னு தானே சொன்னாரு? உங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்திருக்கு, அவங்க சீக்கிரம் மண்டைய போட்டுருவாங்கன்னு ஒண்ணு சொல்லலையே. மா என்னம்மா பேசுற நீ? நீ பண்றதையெல்லாம் பார்த்தா ஏதோ சாவ கிடக்கிறவள விழுந்து விழுந்து கவனிக்கிற மாதிரி இருக்கு. நீ எப்பவும் போல சாதாரணமா இரு, அதுதான் எனக்கு வேணும். நீ இப்படி எல்லாம் பண்றது சந்தோஷமா இருக்கிறத தாண்டி சந்தேகமாவும் இருக்கு. ஓவரா ஃபீல் பண்ணி மாட்டிக்க பாத்தியாடா. கண்ட்ரோல் பண்ணு, எப்பவும் போல நார்மலா இரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துளசி, இங்க என்ன பண்ற? ஏய் துளசி, என்னாச்சு? எதுக்கு இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? என்னாச்சு துளசி, சொல்லு. நான் உங்களுக்கு பொருத்தமா இல்லையா வைத்தி? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி எனக்கு இல்லையா? ஏய், என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இப்படிலாம் யாரு உங்ககிட்ட சொன்னது? ஊர்ல இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. ஊர்ல இருக்கிறவங்களா? யார் என்ன சொன்னாங்க? நேத்து விளக்கு போடுறதுக்கு கோயிலுக்கு போயிருந்தேனா, அங்க என்ன பார்த்த 2-3 பேரு இவதான் வைத்திய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு பேசிக்கிட்டாங்க. சரி. அதுல ஒருத்தவங்க, வைத்தி நல்ல ஹீரோ மாதிரி ஆளு, ஜம்முன்னு இருப்பான், அவனுக்கு போய் இப்படி ஒரு கருவாச்சி பொண்ணு அமைஞ்சிருச்சேன்னு என் காது படவே பேசினாங்க. நான் கருப்பா அசிங்கமா இருக்கேன் வைத்தி. உங்க பக்கத்துல நிக்க கூட எனக்கு தகுதி இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் பொருத்தமே இல்லைன்னு பேசிக்கிட்டாங்க. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்களை பத்தி பெருமையா உயர்வா பேசினாங்கன்னு சந்தோஷப்படுறீங்கல்ல? ஐயோ பைத்தியம், ஊர் 1000 சொல்லும், அதெல்லாம் நீ பெருசா எடுத்துப்ப. அப்போ உங்களுக்கும் எனக்கும் பொருத்தம் இல்லைன்னு நீங்களே சொல்றீங்களா? அப்படி இல்ல துளசி, நம்ம 2 பேரோட ஜோடி பொருத்தத்தை பார்த்து இந்த ஊர் பொறாமப்படுதுன்னு சொல்றேன். நிஜமாவா? பொறாமப்படுறவங்க தான் வயிற்றெரிச்சல் தாங்க முடியாம இப்படி கண்டபடி பேசுவாங்க. நேத்து வரைக்கும் களத்து மேட்டில் வேலை செஞ்சவளுக்கு வசதியான வாழ்க்கை, மனசுக்கு பிடிச்ச புருஷன்னு எல்லாமே நல்லபடியா கிடைச்சிச்சேன்னு எல்லாரும் உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. அதான் உன் காது படவே பேசி உன்னை காயப்படுத்த பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு ஜோடி பொருத்தம் இருக்கணும்னோ இல்லை ஜாதக பொருத்தம் இருக்கணும்னோ அவசியமே இல்லை துளசி. மனசு பொருந்தணும், அதுதான் முக்கியம். ஒருத்தர் மேலே
மேலே ஒருத்தருக்கு அளவு கடந்த அன்பு இருக்கணும். வெற்றிலையும் தோல்வியிலையும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போகாத மாதிரி மனசும் அன்பும் ஒரே நிலையில் இருக்கணும். பேசாத மௌனங்கள் கூட புரியணும். அதுக்கு நல்ல ஆழமான புரிதல் வேணும். அதுதான் முக்கியம். இந்த குணங்களுக்கெல்லாம் முன்னாடி கருப்பாக இருக்கிறதோ, சிகப்பாக இருக்கிறதோ, குள்ளமாக இருக்கிறதோ, இல்லை உயரமாக இருக்கிறதோ, ஒல்லியாக இருக்கிறதோ, இல்லை குண்டாக இருக்கிறதோ ஒரு பொருட்டான விஷயமே கிடையாது துளசி. பொருத்தத்தை அழகு வச்சு பார்க்கக்கூடாது, மனசு வச்சு பார்க்கணும். அப்படி பார்த்தா இந்த ஊர்லேயே ரொம்ப பொருத்தமான ஜோடி நீ நானும் தான் சொல்லுவேன். பொய். என்னை சமாதானப்படுத்துறதுக்கு தானே இதெல்லாம் சொல்றீங்க? ம்ஹும். என் மனசார சொல்கிறேன். உன்னை விட இந்த உலகத்தில் எனக்கு பொருத்தமான இன்னொருத்தி இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறேன். நிஜமா? சத்தியமா. என்னடி தங்கம், நான் சொல்கிறது கரெக்ட் தானே? என்னங்க வயித்தை பார்த்து என்ன பேசுறீங்க? எப்படியும் ஒரு 2-3 மாசத்துல என் மகன் உன் வயித்துல வளர போறா. அவகிட்ட தான் அப்பா சொன்னது கரெக்ட் தானேன்னு கேட்டேன். ஓஹோ, அதுக்குள்ள பொண்ணு தானே நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, பொண்ணுதான். அது அச்சசலா உன்ன மாதிரியே இருக்கணும். கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது? எனக்கு பையன்தான் வேணும். அதுவும் அச்சசலா உங்களை மாதிரியே வேணும். இல்ல, பொண்ணுதான். இல்லவே இல்ல, பையன்தான். வேணும்னா இப்படி வச்சுக்கலாமா? எப்படி? ஒரே பிரசவத்துல உன்ன மாதிரியே அழகான ஒரு பொன் குழந்தை, என்ன மாதிரியே அழகான ஒரு ஆண் குழந்தை. டீல் ஓகேவா? டீல். மாமா ஆ? தாகமா இருக்கு, எண்ணெய் குடிச்சிட்டு போலாமா? சரிடா. அண்ணா, ஒரு இளநீண்ணே. ஒன்று போதுமா தம்பி? ஒன்று போதும். ஏன் மாமா, உங்களுக்கு எண்ணெய் வேணாமா? இல்லைடா, எனக்கு வேண்டாம். ஏன் காலையில இருந்து டல்லாவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். நார்மலா இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? அத்தை அடிக்கடி மயக்கம் போட்டு விழுறத நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா மாமா? மாமா, அத்தைக்கு ஒன்றும் இருக்காது. அப்பா அடிச்சதுனால ஏதாவது லேசா அடிபட்டிருக்கும். நீங்க வேணா பாருங்க, கூடி சீக்கிரமே அவங்க சரியாயிடுவாங்க. சரியாயிடுவாங்க. நீங்க இப்படி அமைதியா இருக்கிறத நினைச்சு அத்தை ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன சொன்னாங்க? வேட்டையன் ஏன் எப்பவும் போல கலகலப்பா இல்லாம உம்முனே இருக்கான்னு தெரியல, அதை நினைச்சாலே எனக்கு திரும்பவும் தலை சுத்துதுன்னு சொன்னாங்க. மாமா, தயவு செஞ்சு திரும்பவும் எப்பவும் போல கலகலப்பா இருங்க. பாருங்க, அதையும் எப்படி டல்லா சொல்றீங்க? சரி மீனாட்சி, என் அம்மாக்காகவும் உனக்காகவும் இனிமே எப்பவுமே கலகலான் இருக்கு. போதுமா? இதுதான் நிஜமான வேட்டையன். மாமா, வேணும்னா உங்க மன ஆறுதலுக்காக இப்படி பண்ணலாமா? எப்படி? எங்க அப்பா அத்தையை அடிச்சதுனால தானே இவ்வளவு வந்துச்சு. பேசாம அவரை பழி வாங்கிடலாமா? அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அவரையும் சொம்பால் அடிக்கலாம்னு ஐயோ, சொல்லுவாரியா? அப்படி சொல்லல மாமா. பின்ன அவரை கொஞ்சம் வெறுப்பேத்தி பார்க்கலாம். எப்படி? சூப்பர் ஐடியா மீனாட்சி. தேங்க்யூ. அதாவது உங்க அப்பாவை இப்படி கலாய்க்கணும்னு நானும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டே இருந்தேன். இதை இப்பவே உடனே இன்னைக்கே நடைமுறைப்படுத்துறோம். நான் ரெடி. நானும் ரெடி. நான் இளநீ எங்கண்ணே? இளநீ ரெடியா இருக்கு தம்பி, நீங்க பேசிட்டு இருந்தீங்க அதான் கொடுக்கல. அது சரி, பேசுறதுக்கும் இளநீ குடிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? மாமா, நீங்களும் குடிங்க மாமா. அப்படியா? சரி, நமக்கு ஒன்று விட்டுக்கண்ணே. வெட்டி ரெடியா வச்சிருக்கேன் தம்பி, நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தம்பி, என்னண்ணே?
போகும்போது நேரா போகாதீங்க. அடுத்த வளைவுல திரும்பி குறுக்கு பாதையில போங்க தம்பி. ஏன்னா என்னாச்சு? மெயின் ரோட்ல டிராபிக் போலீஸ் ஹெல்மெட் போடாதவங்கள மறிச்சு ஃபைன் போட்டிருக்காங்களாம். அது சரி, தகவலுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இருக்கட்டும் தம்பி. ஹெல்மெட்டை போடுங்கடா போடுங்கடான்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. கழுது அதை வாங்குறதுக்கு நமக்கு தான் நேரமே அமைய மாட்டேங்குது. ஹெல்மெட் போடுங்கன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரா? என்ன மாமா சொல்றீங்க? மீனாட்சி, மகாபாரத போரில் கர்ணன் அர்ஜுனன் மேலே நாகாஸ்திரத்தை தொடுக்க போவார். ம், அப்போ அந்த சமயம் பார்த்து நம்ம கிருஷ்ணர் தேர பூமியில் ஒரு அடி புதைய வச்சிருவார். அர்ஜுனன் தலைக்கு வந்த நாகாஸ்திரம் அவரோட கிரீடத்தில் பட்டு அவர் உயிர் தப்பிச்சிருவார். அப்போ நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ம். உன் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் சென்றதுன்னு சொல்லுவார். இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? தலைக்கவசம் ஒரு உயிர் கவசம்னு மகாபாரதத்துல கிருஷ்ணரே சொல்லியிருக்காருன்னு தெரியுது. கரெக்ட் தான். கரெக்டா? ம். ம். கூடிய சீக்கிரமே ஒரு ஹெல்மெட்டை வாங்கணும். கிருஷ்ணர் சொன்னதை மதிக்கணும். ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? என் மூளைதான். நாம ரொம்ப நேரம் சும்மா தானே இருக்கோம். அப்படியே சும்மா இருக்கிற நேரத்தில் யோசிக்கும் போது வரும். வாசு, சொல்லு பாண்டி. இவங்க தான் நான் சொன்ன வேட்டையன் மீனாட்சி. அந்த வேட்டையினை தான் நான் கொல்லணும். என்ன பாண்டி? வேட்டையனை கொல்ல வேணாம், அப்புறம் மீனாட்சியை கொன்று. அன்னைக்கு வேட்டையனை தான் கொல்ல சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், மீனாட்சியை கொன்று. இவ ஒருத்தினாலதான் இது எல்லாமே நடக்குது. அதுவும் இல்லாம எனக்கு கிடைக்காதவ எவனுக்கும் கிடைக்க கூடாது. மீனாட்சியை கொன்னுடுறா. இப்பவே போட்டுறவா? இப்ப வேணாம். வைதி கல்யாணத்தன்னைக்கு காலைல கோயில் வாசல்ல வச்சு அவளை கொன்னுடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ, இந்நேரம் குழாய கட்டி பாட்டு போட்டிருப்பேன்னு பார்த்தா இப்பதான் செவனேன்னு கட்டிக்கிட்டே இருக்கியாக்க. இதோ ஆச்சுண்ணே, ஒரு 10 நிமிஷம். சட்டு சட்டுன்னு வேலையை பாரியா. சரிண்ணே சரிண்ணே. தம்பி நீ வா. சௌந்தர்யா, வெளியில என்ன சத்தம்? ம், தெரியலையேங்க. வா போய் பாப்போம். இந்த சைடு ஃபுல்லா தோரணா. சரிண்ணே. இந்த சைடு 2 வாழை மரத்தை எடுத்து கட்டி விட்டுரு. வீடு முழுக்க சீரியல் லைட்ல டெக்கரேஷன் பண்ணி விட்டுரு. சரிண்ணே. என்ன இங்க என்னடா நடக்குது? பார்த்தா தெரியலையாப்பா? குழாய் கட்டி இருக்கோம், வாழை மரம் கட்ட போறோம், வீடு முழுக்க சீரியல் லைட்ல டெக்கரேஷன் பண்ண போறோம். டேய், முதல்ல யாரை கட்டுற என் வீட்டுக்குள்ள வந்தீங்க? அண்ணன் தான் போக சொன்னார், வந்தோம். ஏண்டா, யாரை கட்டுற என் வீட்டுக்குள்ள குழாய கட்டிட்டீங்க? அண்ணன் தான் கட்ட சொன்னாரு, கட்டுறோம். டேய், யாரை கட்டுற என் வீட்டுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணன் தான் அலங்காரம் பண்ண சொன்னாரு, பண்றோம். யாரா உன் அண்ணன்? எங்க அண்ணனை தானே கேட்டீங்க, கொஞ்சம் அங்க பாருங்க. ஏய், பாட்டா போடுற. நக்கா நக்கா
அக்கா